அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தூத்துக்குடி நேசரத் திருமணத்தில் இன்றைக்கு ஒரு பெரிய வெற்றி விழா என்று சொல்லி தான் நாம் சொல்ல வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். அடுத்தபடியாக ஜோதிமணி ஐயா, அதாவது நம்முடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர்களுக்கும் நாம் நன்றி செலுத்துவோம். என்ன என்று கேட்டால், இந்த பேட்ரிக் சர்ச்சில் செயல்பட்டு கொண்டிருந்த பள்ளிக்கூடத்தை எஸ்டிகே ராஜன் மற்றும் ஜெபச்சந்திரன் அவர்களுடைய முயற்சியினால் இந்த ரூபன் என்கிறவர் வழக்கு தொடுத்து அந்த பள்ளிக்கூடம் அதில் நடத்தக்கூடாது என்று போராடினார். நான் கடந்த வீடியோவில் அவர் ரூபனை எப்படியாவது நீங்கள் வித்ட்ரா பண்ணுங்க, கேஸை வாபஸ் வாங்குங்க என்று நான் எவ்வளவோ ரெக்வெஸ்டாக பணிவோடு சொன்னேன். ஆனாலும் அவர் அதற்கு செவி கொடுக்கவில்லை. அவர் மீது குற்றமில்லை. அவருக்கு பின்னாடி இயக்குகிற எஸ்டிகே ராஜன் தான். அவர் ஒரு தபால் மேன் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அவர் இயக்குகிறார், இவரால் அதை மேற்கொள்ள முடியவில்லை. அவருடைய மனசாட்சிக்கு தெரியும், கட்டாயம் இந்த பள்ளிக்கூடத்தை இதில் நடத்துவதற்கு தடை செய்வது தவறு என்று தெரிந்திருந்தும் அவருடைய பின்னாடி இருந்து இயக்குகிறவர்களால் அவர் மேற்கொள்ள முடியவில்லை. இப்பொழுது பெற்றோர்கள் இன்றைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். அந்த பிரின்சிபால் மேடம் அவர்கள் இன்றைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷப்படுகிறார்கள். பேட்ரிக் சர்ச்சில் உள்ள திருச்சபை மக்கள் மற்றும் அங்குள்ள நிர்வாகிகள், அந்த நல விரும்பி சங்கத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் சந்தோஷப்படுகிறார்கள். ஆகவே கர்த்தர், இதுதான் ஒரு சான்று, எஸ்டிகே ராஜனுடைய ஆதிக்கம் இனி செயல்படாது என்பதற்கு இது ஒரு முதல் அடி. இதுதான் சான்று. அதாவது கர்த்தருக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, கர்த்தருடைய ஊழியத்திற்காக செயல்படுவதை விட்டுவிட்டு அதற்கு முட்டுக்கட்டை போடும் பொழுது தேவன் எதிர்த்து நிற்கிறார். இன்றைக்கு செய்து வெற்றி சிறந்தது கர்த்தர் தான், நீதிபரர் அவர்தான் பெரிய நீதிபரர். ஆகவே இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் இப்பேற்பட்ட செருப்படி போல, சம்மட்டி அடி போல இன்றைக்கு எஸ்டிகே ராஜன் அன்கோக்கு விழுந்திருக்கிறது. அதான் இது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, திருச்சபையில் உள்ள எல்லா டிசி எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாரும் புதிதாக நீங்கள் நில்லுங்க. டிசி மெம்பர்ஸ் நிறைய பேர் புதிதாக நில்லுங்க. பேட்ரிக் சர்ச்சு மற்றும் எல்லா சர்ச்சிலையும் எல்லா, அதாவது கோவில்பட்டியிலேருந்து சாத்தான்குளம் வரைக்கும் எல்லாரும் புது புது கேண்டிடேட் நிறுத்துங்க. இவர்களை நம்பி சென்றால் உங்களுக்கும் இந்த அவமானம் தான் வரும் என்பதை இதன் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நீதிபரர் இன்றைக்கு என்னை கொண்டு நிறுத்தியிருக்கிறார் என்றால் ஆண்டுடைய சித்தம் இல்லாமல் அது நடக்காது. நீங்கள் நினைக்கலாம், எதற்காக இந்த ஆன்மீக அணி, எதற்காக இந்த மூன்றாவது ஒருவர் வருகிறார் என்று. கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஒரு அணு கூட அசையாது, ஒரு தலையில் உள்ள முடி கூட கீழே விழாது. ஆனால் இதற்கு எதிர் விதமாக எஸ்டிகே ராஜன் பலரை இயக்கி விடுகிறார். அதை பற்றி கவலை இல்லை. யார் ரத்தினக்கல் மோதிரம், ஜோசிய மோதிரம் என்றெல்லாம் போட்டிருக்கிறார். அதுக்கு எதையும் சொல்லிவிட்டு போகட்டும். யாரு? என் மனைவிக்கு கூட பிறந்த அண்ணன் தான், வேற யாரும் கிடையாது. உனக்கு சத்துரு உன் வீட்டார் தானே. இந்த வீட்டாரை யார் இயக்குகிறார்? ராஜன் அண்ட் ஜபா இயக்குகிறார்கள். அதை பற்றி கவலை இல்லை. அவர் மீது ஏகப்பட்ட அழுக்கு இருக்கு. யாரு? தனசிங், மூக்கிபேரி தனசிங். எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது. பாலிடிக்ஸில் உள்ளவங்களுக்கு தெரியும் அவருடைய வரலாறு. அதாவது எங்கள் மாமனாருக்கு 12 பிள்ளைகள், அதில் மூத்த கொல்லி தான் இந்த தனசிங். இந்த தனசிங் எதற்காக எங்கள் குடும்பத்தோடு சண்டை போட்டு போனார்னா, மோகன் சி லாசரஸ் எங்கள் மாமியார் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது என்று இவர் எதிர்த்தார். அப்போ அதையும் மீறி என்னுடைய மனைவி எல்லாம் பேச்சுவார்த்தை பண்ணி ஒரு 9 வருஷம் வராமல் இருந்தாங்க. பேச்சுவார்த்தை பண்ணி அவரையும் எங்கள் அண்ணியையும் உள்ளே கொண்டு வந்தால் அதற்கு பெரும்பங்கு என்னுடைய மனைவி தான். இவள் எஸ்எஸ்சி காலேஜில் ஹாஸ்டலில் படிக்கும்பொழுது எங்கள் அண்ணி போய் பார்த்து பேசி எடுத்து சமாதானம் பண்ணி, இவள் அவங்க அப்பா மாமனாரை சமாதானம் பண்ணி, மாமியாரை சமாதானம் பண்ணி எப்படியோ வீட்டுக்குள்ளே கொண்டதோடனே இவருக்கு கோபம். ஏனென்றால் இதற்கு முன்னதாக 4 மாடியில் போய் இவர் யார் தனசிங் மோகன் சி லாசரஸ் என் சகலப்பாடியை வயிற்றில் எத்தி மிதிச்சார். மூக்கு பிரிக்கும் 4 மாடிக்கு சண்டை என்கிற அளவுக்கு பெரிய உச்சக்கட்டத்தில் வந்தது. இதெல்லாம் இப்போ உள்ளவங்களுக்கு தெரியாது, அந்த உள்ளூர்காரங்களுக்கு எல்லாம் தெரியும், குடும்பத்துக்காரங்களுக்கு தெரியும். அதிலிருந்து அவர் மோகன் சி ஒரு 9 வருஷம் எங்கள் மாமியார் மாமனார் வீட்டுக்கு வரமாட்டாங்க. அதற்கப்புறம் என் மனைவி தான் கூப்பிட்டு பாலமாக இருந்து செயல்பட்டு வந்தாங்க. வந்த அன்னைக்கு இவர் வெளியே போனவர் தான். இப்போ வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே கால் வைக்கல. எங்கள் மாமனார் இறந்ததுக்கு அவர் எதுவுமே செய்யலை, மாமியார் இறந்ததுக்கு செய்யலை, மாமியாருக்கு ஒரு பருக்க சோறு கொடுக்கல, மாமனாரை ஜெயிலுக்குள்ளே வைத்தார். யார்? எதிராளி கூட சேர்ந்து பனையை வெட்டி வித்துட்டாருன்னு சொல்லி கேஸு போட்டு பெத்த தகப்பனை சிறையில் வைத்த ஒரு மகான் தான் யார்? இந்த தனசிங்.
அதுக்கப்புறம் இவர் என் மனைவி மாத்திரம் தான் இவரோட பேசுவா, மற்ற குடும்பத்தில் யாரும் பேச மாட்டாங்க. இவருடைய மகளுக்கு வயதுக்கு வந்திருக்கும் பொழுது தண்ணி ஊற்றும் பொழுது நானும் என் மனைவியும் தான் யார் எங்கள் மாமனார் குடும்ப சார்பில் போனோம். ஒரு நாதி கிடையாது. என் மனைவி போகவில்லை என்றால் அங்கே தண்ணி ஊற்றிருக்கேன், ஆனால் வேற யாரையாவது தான் ஊற்றிருப்பாங்க. அப்போது இப்படிலாம் நாங்கள் செய்தோம். என் மனைவியை அவள் வசியம் வைத்து அவளிடமிருந்து நகைகளெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 30 பவுண்ட் நகைகளை வாங்கி அதை அடமானம் வைத்து அந்த அடமான சீட்டையும் அவளிடம் கொடுக்காமல் அதையும் விற்று வாயில போட்டு விட்டான். இதுதான் இந்த பாவி. அது மாத்திரமல்ல, இந்த ஆள் தனசி பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அதில் கையூட்டு ஊழல் செய்து கான்ட்ராக்ட் எல்லாம் ஊழல் செய்து அவர் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார். அவருடைய எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது, வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவருடைய செய்து இது பிரசிடென்ட் பதவி பறிக்கப்பட்டது. மூக்குப்பீரில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். இது வதந்தி கட்டுக்கிறது கிடையாது. இந்த அறுதலி இது நம்மளை பற்றி பேசுக்கு தகுதியே கிடையாது. கேட்டிங்களா? ஏன்னா மாமியார் சொத்த இன்னொரு வாத்தியார், அவர் வாத்தியாரை படித்தவரோ படிக்காதவரோ தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஏன்னா அத்தை சொத்தை ஆட்டையை போட்ட ஆன்மீக அணி வரக்கூடாது. அத்தை சொத்தை நான் ஆட்டையை போடலை, தாய் தன் மகளுக்கு எழுதி கொடுத்த சொத்து. இதில் அதான் பார்த்தீங்களா, கதை வசனம் டைரக்ஷன்லாம் பண்ணி மாமியார்கிட்ட மருமகன் பிடுங்கிட்டாங்கிறதுக்கு சொன்னால் அது கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும் பாருங்க. இது பெத்த தாய் தன் மகளுக்கு எழுதி கொடுத்தாங்க. இதில் என்ன கதைன்னா, யாருமே 6 பையங்க இருந்தாங்க. 6 பையங்களும் இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம இவங்களை கொடுமைப்படுத்திட்டாங்க. கொடுமைப்படுத்தி இவங்க சாக போகிற நேரத்தில் எங்கள் அண்ணி எடுத்து 4 மாடியில் வீட்டில் வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு நாள் பாத்ரூமில் மயங்கி விழுந்து எழும்பவே இல்லை. பிறகு வேலை பார்க்குறவங்களாம் பாட்டி எழும்பலன்னு கதவை உடைத்து பார்த்தா அவங்க மருத்துவ இது டாய்லெட்டில் மயக்கத்தில் இருக்கிறாங்க. உடனே எங்கள் அண்ணி சொல்லியிருக்காங்க, நீ உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் அங்கே பாளையங்கோட்டில் வச்சு பாரு என்று சொன்னோம். இவா என் மனைவி தான் கார் கொண்டு போய் அன்புராஜன்ட்ட வைத்து 2014 இவா தான் வைத்தியம் பார்த்தா. வைத்தியம் பார்த்துருக்கும் போது நாங்கள் என்ன பண்ணுறோம், இவ 12th டீச்சருங்கனால ரொம்ப அந்த டைமில் லீவ்லாம் போட முடியாது. ஏன் பையங்க 2 பேரும் ஹையர் செகண்டரி 12th முடிச்சிருந்தாங்க, ஃபாரின் போகிறக்கா ரெடியாக இருந்தாங்க. அப்போ நீங்கள் போய் கொஞ்சம் அதிகமாக ஒரு 1 ஹவருக்கு ஒருக்கா ஏதாவது லிக்விட் கொடுங்கன்னு சொல்லி ஐசியூவில் இருந்தாங்க. அப்போது மாமியார் கேட்காங்க, எனக்கு பிரியாணி சாப்பிடும் போல் இருக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிடும் போல் இருக்குது. அப்போது அன்புராஜன் சொல்கிறேன், இப்படி எங்கள் மாமியார் இப்படி கேட்குறாங்களே, என்ன செய்ய, இவங்க பிழைச்சிக்கிடுவாங்களா இல்லை எப்படின்னு. இல்லை, பிழைக்கவே முடியாது, மல்டி ஆர்கன் டிசேபிள் ஆகி போச்சு, இது கஷ்டம், கடைசி காலம் என்று சொன்னாங்க. அப்புறம் சொன்னேன், இப்போ உங்கள் கஸ்டடியில் தான் இருக்காங்க, நீங்கள் ப்ரெஷர் ஏறிச்சுன்னா இன்ஜெக்ஷன் ஏற்றிக்கிடுங்க, சுகர் ஏறிச்சுன்னா இன்ஜெக்ஷன் ஏற்றிடுங்க, அவங்க விருப்பத்தை நம்ம நிறைவேற்றுவோம்னு சொல்லி பிரியாணி வாங்கி கொடுத்தோம், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம். அவர் சிரிச்சார், எப்போ ஐசியூவில் ஒரே கமகமான பிரியாணி வாசலில் அடிக்கணும். ஏன்னா அவங்க விருப்பத்தை நிறைவேற்றி அவங்க சந்தோஷமாக அவங்க அந்த உலகத்தை விட்டு போனாலும் போகட்டு, நீங்கள் சாப்பிட்டுன்னு சொன்னால் அது என்னாச்சு, தலைகீழ மாறிடுச்சு. இந்த பிரியாணி ஐஸ்கிரீம்லாம் போய் நல்ல ஸ்ட்ரென்த் கொடுத்து என்னை வீட்டுக்கு அனுப்புங்க, எனக்கு எல்லாம் சரியாயிட்டுன்னு சொல்லும்பொழுது என் வீட்டுக்கு வராங்க. இதற்கு பெரிய ட்ராமா இருக்குது. அன்புராஜன் விட மனசில் எங்கள் அண்ணியும் சகலையும் எங்கே போயிட்டாங்க, அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. அவங்க வர்றதுக்கு 1 மாதம் ஆகும். அதனால் எங்கள் மாமியார் என் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணி என் வீட்டுக்கு வராங்க. வரும்பொழுது இதான் ரகசியம், கரெக்டான ஒரு காரியம். அதாவது எங்கள் மாமியார் பேரில் 50 ஏக்கர் இடம் கீழே வல்நாடு கிராமத்தில் இருக்குது. பட் அந்த இடத்துல பத்திரம் ஒரு 12 பேப்பர் எங்கள் மாமியார் வச்சுருந்தாங்களே தவிர ஒரு பட்டாவோ ஒரு அவங்க தீர்வு ரசீதோ எதுவுமே அவங்க வைக்கலை. ஆனால் இந்த இடத்த அல்ஃப்ரெட் என்று திருநெல்வேலியில் இருக்கிறார் உடையார் தேவர், இவங்க 2 பேரும் எங்கள் மாமனாருடைய தம்பி பையன்கிட்ட பவர் வாங்கி என்டையர் ப்ராப்பர்ட்டியும் 249 ஏக்கரையும் விற்று சாப்பிட்டது யாரு? அல்ஃப்ரெட். இன்னைக்கு பாளையங்கோட்டை சர்ச்சில் அவர் தான் எல்சிஎஃப் மெம்பராக இருக்க, தலைவராக இருக்கிற செக்ரட்டரியா. அவர் உடையார் தேவர் செத்து போயிட்டார். சரியா? இவங்க 249 ஏக்கரையும் பத்திரம் போட்டு வித்துட்டாங்க. இதில் இந்த 50 ஏக்கர் எங்கள் கஸ்டடியில் இருக்கிறது ராஜு டாக்டர் கிருஷ்ணா நரசிங்கம், அவர் தான் பத்திரம் போட்டிருக்காரு. அதாவது எல்லாமே விற்கப்பட்டு 1 சென்ட் கூட இல்லை. அப்போ எங்கள் மாமியார் என்ன சொல்கிறாங்க, என் 6 பிள்ளைகளும் கூறு இல்லாமல் இருக்குது, எல்லாத்தையும் விற்றுட்டாங்க, எல்லாம் தேவர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இப்போ எங்களுக்கு என்ன செய்யன்னு தெரில, அட்லீஸ்ட் இந்த பத்திரத்தாள் இருக்குது, இதை என் மனைவி பேருக்கா இல்லை பேரன் பேருக்கு எழுதித்தாரேன், நீங்கள் ஏதாவது பார்த்துக்கிடுங்கன்னு சொன்னாங்க. பாருங்கள், 50 ஏக்கரும் கிரையம் செய்யப்பட்ட சொத்து. இது யாருக்கு? ராஜசேகர் அவருக்கு எல்லாம் தெரியும், ஜெபச்சந்தர் அவருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், முக்கியமானவங்களுக்குலாம். இதை என்கிட்ட அவங்க கொடுத்து, என்கிட்ட இல்லை, மகள் பிள்ளை பேரன்னு அவங்க பேரன் பேரில் பத்திரம் போட்டு
நான் கடந்து இதில் பாடுபட்டு வழக்குக்கும் அதுக்கும் போய் ஹைகோர்ட்டுக்கும் போய் இன்னைக்கு நான் ஒரு பெரிய வழக்கறிஞர் போல இந்த சொத்து நிமித்தம் ஆயிட்டேன். அதிகமாக நான் என் மனைவிட்ட சொல்லுவேன், இது எதுக்கு சாபத்தீடாக இருக்குது, அவ்வளவு கட்டுக்கட்டாக பண்டில் இருக்குது, தூக்கி தூக்கி ஓடல் தூக்கி போட்டுருவோம், உங்கள் அப்பாட்ட இருந்தது என்கிட்ட ஷிஃப்ட் ஆகி வந்துட்டு தினமும் கோட்டுக்கிட்டு அலைய வேண்டியிருக்கேன் என்று சொல்லி அழுப்போடும் சளிப்போடும். இந்த தனசிங் ₹1 செலவச்சுப்பாரா? எங்கள் அண்ணி தான் ஒரு அட்வொகேட் போட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவங்க நடத்துனாங்க. இப்போ அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகி கீழ்கோர்ட்டுக்கு வந்திருக்கு. இவர் என்னைக்கா செலவழிச்சிருப்பாரா? ₹1. எங்கள் அன்னிக்கு வக்கீலுக்கு கொடுத்தாங்கன்னா அதில் டிப்ஸ் எடுத்துக்கிடுவார். இதுதான் வேலை. ஆகவே அரசுடைய சிமெண்ட் எல்லாம் எடுத்து இவர் சிமெண்ட் கடை வச்சு சிமெண்ட் கடையில் விற்றாரு. அரசாங்கத்துக்குரிய சிமெண்ட் எடுத்து கள்ளத்தனமாக விற்றாரு. இப்படி நிறைய திருளமுள்ள பண்ணதான் தனசிங். இந்த தனசிங் யாரு? இவருக்கு எடுபடி. யாருக்கு? ராஜன், STK ராஜனுக்கு எடுபடி அல்ல கையா இருக்கிறார். அப்போ ராஜன் வச்சுக்கலாம் திருடனும் திருட்டு கூட்டத்தையும் உள்ள வைத்திருக்கிறார். அதே போல எங்களுடைய ப்ராப்பர்ட்டியை ஒரு 25 ஏக்கரை ராஜசேகர் என்ன ஒரு பரமன்குறிச்சி பக்கத்தில் இடையன் விலை அதில் உள்ள ராஜசேகர், இவர் நாம் தமிழர் கட்சியில் பொறுப்பில் இருந்தார். அதுக்கு முன்னாடி பீரியடில், அதாவது போன எம்பிக்கு முந்தின எம்பியில் இவர் கேண்டிடேட் இருந்தார். இவர் என் மனைவிக்கு STK ராஜனுக்கு சொந்தக்காரங்க தான். என் மனைவிக்கு சொந்தக்காரங்க என்னை தேடி வந்து இதை பத்திரம் போட்டார். வெறும் செக்கு தாளை கொடுத்து பத்திரம் போட்டார். இன்றைக்கி அந்த செக் ரிட்டர்ன். அதுக்கப்புறம் நாங்கள் ஹைகோர்ட்டில் போய் ஸ்டே போடுறோம். அப்போ இவர் ஒரு தேவட்டையும் ஒரு நாடாட்டையும் ₹1,80,00,000 அட்வான்ஸ் வாங்குறாரு. அதுலேயும் எங்களுக்கு ஒன்று தரவில்லை. இப்படி அவர் தெல்லுமுள்ளு பண்ணி எல்லாம் பண்ணி வம்பு பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரையும் யார்? STK ராஜன் கைக்குள்ள வைத்திருக்கிறார். இன்று வரைக்கும் எங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகவில்லை. ஆனால் அங்கே கோர்ட்டில் போட்டு எல்லாம் ஸ்டே போட்டு வச்சுருக்கிறோம். எங்களை தாண்டி அதை விற்க முடியாது. ஆனால் இப்படி ஒரு நெருக்கடியான ஒரு சொத்தை தான் கொடுத்துட்டு இதை. ஆனால் அந்த வாத்தியார் சொல்கிறார், அதாவது புரிஞ்சு பேசணும். என்கிட்ட சரியாக நீங்கள் மூவ் பண்ணிக்க சரியானபடி. சும்மா யாரோ அத்தை ஒரு சொத்தை ஆட்டையை போட்ட ஆன்மீகனின்னு சொல்லி ஏதோ ஒரு பேசுனாரு. நான் இவர் வீடியோ கேட்கவே மாட்டேன். யாரோ ஒருத்தர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போட்டு சூரியனை பார்த்து நாய் குலைச்சிட்டு போட்டேன்னு சொல்லிட்டேன். அதாவது மகளுக்கு தாய் கொடுத்த சொத்து, இதை சொன்னால் ஒரு குற்றமாக தெரியாது பார்த்தீங்களா உங்களுக்கு? உடனே அத்தை சொத்தை ஆட்டையை போட்ட ஆன்மீகனி தலைவருக்கிறான். அம்மா பெத்த பிள்ளைக்கு கொடுக்குறாங்க, அதுவும் வில்லங்கமான சொத்தை. அதுவும் நான் என்ன சொல்றேன், தனசிங்க்கு இந்த 50 ஏக்கர் இடம் அம்மா பேர்ல இருக்க, இதை இதுக்காக அம்மாவுக்கு 2 சாப்பாடு கொடுப்போம், இட்லி கொடுப்போம்னு நினைக்க வேண்டியதானே? அந்த தனசிங்குடைய தம்பி மாதிரி யாராவது நினைக்க வேண்டியதானே? அம்மா பேர்ல 50 ஏக்கர் இருக்கு, 4 புரோட்டா கொடுத்து அவங்களை காப்பாற்றுவோம் நினைக்க வேண்டியதானே? என்ன காரியத்துக்காக எங்க கஸ்டடியில் கொண்டு போட்டாங்க? ஏன் கவனிக்கல? எங்க அண்ணி கவனிச்சாங்க, அதுக்கப்புறம் நாங்க கவனிச்சோம். எங்க அண்ணிட்டு தான் அந்த பத்திரம் இருந்தது. எங்க மாமியார் எங்க அண்ணிட்டு இருந்து அந்த பத்திரத்தை பலமுறை கேட்டு, அது அன்புராஜன் மூலம் கேட்டு, என் மனைவி வேலை பார்க்குற பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பேக்ல அவங்க பல் செட்டு, செருப்பு, அவங்க ட்ரெஸ்ஸு, ஆதார் கார்டு, பத்திரத்தை கொடுத்தது மோகன் சிலாசுடைய மனைவி எங்க அண்ணி ஜாய்ஸ் லாசரஸ். அவங்க தான் கொடுத்தாங்க. அவங்க தான் இன்னைக்கு எங்க குடும்பத்துக்கு கிங். எங்க குடும்பத்தை நடத்துறதே அவங்க தான். அந்த அத்தனை வழக்கையும் நடத்துறதே அவங்க தான். எங்க மாமனாருக்கு மொத்த உறுதுணையாக இருந்ததே எங்க அண்ணி தான். மாமனார் அண்ணியும் அப்படி க்ளோஸாக இருப்பாங்க. இந்த ஆட்கள் என்னைக்காவது ஒரு நாள் மாமனாருக்கு அவங்க மருத்துவத்தை பார்த்தாங்களா, ஏதாவது செஞ்சாங்களா? கீழே விழுந்து கிடந்தாங்க, ரொம்ப ப்ராப்ளம், அன்புராஜனை வச்சு பார்த்ததில்ல. எங்கள் அண்ணி தான், என் மனைவி எங்கள் அண்ணி தான். 2 பேர் தான் அவங்க அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் பார்த்து உயிர் பிரிய வரைக்கும் கூட இருந்த யாரு? ஆம்பளைன்னு பார்க்காம, அதாவது பெத்த தகப்பனுக்கு பட்டைக்ஸ் பக்கம் கட்டி சீல் வடியுது. 6 பையங்க இருக்கான். இந்த தனசிங் உள்ளூர்ல இருக்கான். என்னைக்காவது அந்த கட்டியை கிளீன் பண்ணி சீல் தொடச்சி பண்ணாரா? இல்லை அவன் தம்பி மாதிரி யாரும் பண்ணாங்களா? என் மனைவி, அவ மகள், பெண், ஆனாலும் தன் தகப்பனாருக்கு சீல் பிசுக்கி அதை குணப்படுத்தி அவ கூட இருந்தார். ஆக இப்படி நிறைய பேருக்கு தெரியாது. அதனை சீச அவர் புரிஞ்சுக்கணும். சும்மா வாய்க்கு பேசணும். உங்களுக்கு தான் மதிப்பும் மரியாதையும் சமுதாய மக்கள் மத்தியில், கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் கெட்டுக்கொண்டு இருக்கிறது. ஆகவே எனக்கு, நான் திரும்பவும் சொல்கிறேன் பாருங்க, எனக்கு திருமண்டல பணத்திலேருந்து ஒரு காஃபியோ டீயோ வடையோ பிரியாணியோ மட்டன் சாப்பாடோ சாப்பிட மாட்டேன். அப்படி ஒரு விழாவில் நான் சாப்பிட வேண்டியிருந்துச்சுன்னா உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு மட்டன் சாப்பாடு சாப்பிட்றது ஒரு ₹500 நான் கவரில் வச்சு உங்கள் காணிக்கை போட்டுட்டு நான் சாப்பிட்றேன். ஏன்னா சாப்பிடாமல் போகக்கூடாதுப்பாங்க. உண்மை இதை நான் நடத்தி காட்டுறேன்னா இல்லை என்று நீங்கள் பாருங்கள். ஓசி சாப்பாடு தேவையே இல்லை. கர்த்தர் அப்படி என்னை வைக்கவில்லை. கோயில் சாப்பாடாக இருந்தாலும் காணிக்கை கொடுத்துட்டு சாப்பிடுவோம். அசன சாப்பாடா நான் போய் சாப்பிட வரேன், காணிக்கை ₹500 1000 கொடுத்துட்டு சாப்பிட்றேன். ஓசிக்கு சாப்பிடவே கூடாது. திருமண்டல சொத்தை
தொடக்கூடாது. ஆகவே 25ஆம் தேதி, 26ஆம் தேதி, 27ஆம் தேதி நீதிபதி ஐயா அவர்கள் வருகிறார்கள். அவர்களை நாம் சந்திக்க போகிறோம். நிறைய மனுக்கள் தயார் செய்து வைத்திருக்கிறேன். அது சில காரியத்தை இதில் சமூக வலைத்தில் சொல்ல முடியாது, அது நன்மைக்கு ஏதுவான காரியம். அதே போல வேட்பாளர் யார், நம்முடைய ஆன்மீக அணியின் வேட்பாளர் யார் என்பதையும் முதலூர் புதூரை சார்ந்த என்னுடைய சித்தப்பா ஜெயபால் ஆபிரகாம், அதாவது ஆபிரகாம் உபதேசர் 1825 உள்ள ஆபிரகாம் உபதேசருடைய சொந்த பேரன், நான் பூட்டன், சரியா, அவர்களை தான் என்னுடைய பார்வையில் நிறுத்தி வைக்கிறேன். அவர் வேட்பாளர் 1, B, C என்று 3 வேட்பாளர்களை நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன். இவர் அல்லது அவர் இந்த 3 பேரும் இல்லாமல் ஒருவர் நல்ல ஒருவர் வருவதா இருந்தால் அவரை கூட செய்யலாம். ஆனால் இப்பொழுது தற்சமயம் என்னுடைய சித்தப்பா அவங்க பேக்ரவுண்ட் நல்ல படித்தவர், நேவியில் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆனாங்க. அதற்கப்புறம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் கச்சினாவளை மற்றும் மற்ற ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தாங்க. சென்ட்ரலில் முக்கியமான பதவியில் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்று இப்பொழுது புதூரில் இருக்கிறாங்க. கோயம்புத்தூருக்கும் புதூருக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவர்களை தான் இப்பொழுது கேண்டிடேட்டாக நான் நிறுத்துகிறேன் என்பதை வெளியரங்கமாக சொல்லுகிறேன். அவங்க பென்ஷன் காரியத்துக்காக டெல்லி போயிருக்கிறாங்க, கொச்சின் போயிருக்கிறாங்க. அந்த நேவியில் உள்ள பென்ஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கல என்று போயிட்டு இருக்காங்க. ஆகவே அவங்க ரெடியாக அங்கே வந்த பிறகு அவங்கள வைத்து ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பேன். இப்பொழுது அவருடைய படத்தை நான் வெளியிடுகிறேன். என்னுடைய சொந்த சித்தப்பா, அதாவது எங்கள் அம்மாவுக்கு தாய் மாமா மகன், எங்கள் பாட்டியுடைய கூட பிறந்த தம்பி மகன், அண்ணன் மகன். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அவர்களும் ஆன்டி கரப்ஷன். எங்கள் தாத்தாவுடைய வித்து அப்படியே அவருக்குள்ள இருக்கிறது. தாத்தா பேரும் ஆபிரகாம், இவங்க பேரும் ஆபிரகாம். அதனால் ஒரு நல்ல ஒரு லே செக்ரட்டரியை தேர்ந்தெடுக்கிறோம். நான் தான் லே செக்ரட்டரி. பட் அவர்கள் என் கண் பார்வையில் நான் சொல்வதை விட நேர்மையாக நடப்பார்கள். ஒரு நயா பைசா தொட மாட்டாங்க. அவங்களுக்கு 2 பென்ஷன் வருது. ஒன்று நேவியிலேருந்து பென்ஷன் வருது, இன்னொன்று ரயில்வேலேருந்து பென்ஷன் வருது. அவங்களுக்கு வேன் செலவுகள் கிடையாது. ஆகவே அவர்களும் அதிலிருந்து 1 பைசா பணத்தை தொட மாட்டார்கள். அவர்களுக்கு 73 வயது ஆகி இருக்கிறது. ஆகவே இது நல்ல திடகார்த்தமாக இருப்பாங்க. எங்கள் ஆபிரகாம் தாத்தா போல் 90 வயசு வரைக்கும் அவங்க நிச்சயமாக இருப்பாங்க. நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. படிக்கட்டில் 2 படிக்கட்டாக ஏறி தான் போவாங்க. நீங்களாம் பார்க்க தான் போகிறீங்க. யார் நம்ம எஸ்டி ராஜமே இப்படி மெதுவாலாம் நடக்க மாட்டாங்க. நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏன்னா எந்த கரப்ஷனும் கிடையாது, நேர்மையானவங்க, உண்மையானவங்க. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல லே செக்ரட்டரியை கருத்து நம்ம கொடுத்துருக்கா. அது என் சொந்த சித்தப்பா, என்னை மீறி எதுவுமே செய்ய மாட்டாங்க நிச்சயமாகவே. அதே போல் பிசின்னு வச்சுருக்கிறோம் சில காரியங்களுக்காக. சரியா, எப்படியா நம்ம இறங்கிட்டோம், நிச்சயமாக களத்தில் வெற்றியை பார்க்க போகிறோம். அதே போல் இப்போ குருவானவர்கள் எல்லாரும் என்னோடு கூட தொடர்பில் இருக்கீங்க. எல்லாரும் தொடர்ந்து நான் பார்த்துட்ருக்கேன். அத்தனை குருவானவர்களும் ஒரு கொடைக்குள் இங்கே வாங்க. உங்கள் மீது ஒருவர் நீ நான் என்று மரியாதை குறைச்சலை பேச விட மாட்டேன். உங்கள் ஊழியத்தை நீங்கள் செய்வதற்கு ஊக்குவிக்கிறதுக்கு நான் சொன்னது போல் ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணி கரெக்டாக டிசம்பர் 31ஆம் தேதி 1 லட்சம் ரூபாய் இன்சென்டிவ் கொடுப்போம். அதே போல் உபதேசியாருக்கு இன்னும் ஃபிகர் ஒர்க் பண்ணவில்லை. உபதேசியாருக்கு சம்பளத்தை ஏற்றுவோம். உபதேசியாருக்கு பிடி முடிக்காத உபதேசியாருக்கு கட்டாயம் 15,000 ரூபாய்க்கு மேலே, 15,000 அல்லது 15,000 மேலே 20,000 வைக்கும். பிடி முடித்தவங்களுக்கு ரெவரண்டுடைய சேலரியில் நேர் பாதி. அதே போல் ஐயர்வாளுக்கெல்லாம் ரொம்ப பென்ஷன் ரொம்ப குறைவாக இருக்குது. 10,000 15,000 வாங்குகிற சம்பளத்தில் கடைசியாக வாங்கக்கூடிய சம்பளத்தை பாதி. பேராயருக்கும் அப்படிதான். வாங்கக்கூடிய சம்பளத்தில் கடைசி சம்பளத்தில் பாதி கொடுக்கப்படும் என்பதையும் இதன் மூலம் நான் தெரியப்படுது. நீங்கள் உற்சாகமாக ஒளி செய்யுங்க, களஞ்சியத்தில் ஆத்துமாக்களை கொண்டு நிரப்புங்க. இதுதான் உங்கள் வேலை. இதை ஊக்குவிக்கிறது என்னுடைய வேலை. சரியா, நம்ம எல்லாம் சேர்ந்து, நானும் சேர்ந்து தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். அதே போல் பள்ளிக்கூடத்தை நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வருவோம். ஸ்கூல்ஸையும் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் நல்லா டெவலப் பண்ணுவோம். எனக்கு ஒரு பேக்கரி ஆரம்பிக்கணும் நம்ம டயசிஸ்க்கு இன்கம் கூட்டுருக்கு. அதனால் திசைவில சாத்தாங்க மெயின் இடங்கள் நேசரத்து, தூத்துக்குடியில் ஒரு 2-3 அப்படி விளாத்திக்குளம், இது ஹைவேஸ் 4-வே ட்ராக்ல கோயில்பட்டி வரைக்கும் பேக்கரிஸ் ஆரம்பிப்போம். அது அந்தந்த பாஸ்டேட் உள்ள பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து பேக்கரி, டீ, காஃபி இது கடைகளை வைத்து நம்முடைய டயசிஸ்க்கு வருமானத்தை ஈட்டுவோம். அதே போல் ஹாலோ பிளாக், சிமெண்ட், ஃபேவர் பிளாக்கு மற்றும் சிமெண்ட் செங்கல், இதுவும் ஈஸியான ஒரு வேலை தான். ஒரு மெஷினரி வாங்கி போட்டாச்சுன்னா அது பாட்டு செங்கல்களை உற்பத்தி செய்யும். இதையும் அந்த அத்தனை 6 கவுன்சிலையும் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்து இந்த வருமானத்தை டயசிஸுக்கு கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் நான் விசாரித்த பட்டியல் டயசிஸ் நெகட்டிவ்ல இருக்கிறது. இதை பாசிட்டிவ்ல கொண்டு வர வேண்டும் என்றால் வெளியிருந்து ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலை நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பது தான். நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறோம்.
வேற யாருக்கும் கிடையாது. அந்தந்த பாஸ்டர் உள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்களும் லாபம் அடைவார்கள், திருமண்டலத்திற்கு பணம் வரும். இதுலேயும் ஒரு கரப்ஷன் செய்யாமல் சுத்த கையோட செய்து பாசிட்டிவில் கொண்டு வர வேண்டும். இதுதான் காட்ஃபனபிள் விருப்பம். அதனை என்னது சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் ஒரு நாள் அந்த வீடியோ பார்க்க போதும் கிடையாது. யார் சொன்னதை அதுக்கான வருத்தப்பட போகிறதும் கிடையாது. ஆனால் சில காரியங்கள் வரும்போது லீகல் ஸ்டெப் எடுப்பேன், போலீஸ் ஆக்ஷன்ஸ் எடுப்பேன், கோர்ட்டில் கேஸ் போடுவேன். இதைத்தான் நான் செய்வேன். டைரெக்டாக மூவ் பண்ணி எனக்கு பழக்கமே கிடையாது. அப்படி என்னை பற்றி டிஃபமேஷன் பண்ணி ஹராஸ்மெண்ட் பண்ணால் அதற்கு தக்க நடவடிக்கை காவல்துறை மூலம் நடக்கும், கிரிமினல் கேசஸ். அதே போல் அடுத்த கட்ட சிவில் கேஸ் போட்டு டெஃபமேஷன் கேஸ் போட்டு 10 வருஷம் கோர்ட்டுக்கு அலைய வைப்பேன். என்னுடைய அட்ரஸ் சென்னை இருக்குது, சென்னை அட்ரஸ் போட்டு சென்னை கோர்ட்டுக்கோ அல்லது திருநெல்வேலி கோர்ட்டுக்கோ மாற்றி அலைப்போம். இவ்வளோதான், மற்றபடி எதுவும் செய்ய போகிறது கிடையாது. மற்றபடி என்னத்தனாலும் சொல்லிட்டு போட்டு வாய் இருக்கிற வரைக்கும் அவங்க பேசிகிட்டு இருக்கிட்டு அதை பற்றி கவலை இல்லை. ஆகவே நல்ல ஒரு தீர்ப்பை பெற்றுக் கொடுத்த நீதிபதி ஐயா ஜோதிமணி ஐயாவுக்கு மிகுந்த நன்றி செலுத்துவோம். பெரிய கருத்தை செய்தால் நாம் எல்லாரும் சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருப்போம். என்னை பற்றி தூற்றுகிறதில் நீங்கள் காதில் கேட்காதீங்க. ஏன்னா யார் யாக்கோபை எத்தனை என்று சொன்னார்கள். ஏன்னா என்னை பாலியலில் எதுவுமே சொல்ல முடியாது, ட்ரிங்க்ஸ் அடிப்பேன்னு சொல்ல முடியாது, வேறு எந்த குற்றங்களும் என் மீது சொல்ல முடியாது. எதையாவது ஒன்று சொல்லணுமேங்கிறதுக்காக போட்டி பொறாமையில் இப்படிப்பட்ட சொல்லுவாங்க. அது மச்சினை யார் தங்கச்சி மாப்பிள்ளையே திருடன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டதை அது ஒருத்தர் எனக்கு சொன்னாங்க. தங்கச்சி மாப்பிள்ளை திருடனா உனக்கு தானப்பா கேவலம், உனக்கு தானே கேவலம், நீ சொல்லிட்டு போ, சரியா? அதனால் எதை பற்றி கவலை கிடையாது. எதிர்த்து நிற்போம், துணிந்து நிற்போம், வெற்றி பெறுவோம். வெற்றி நமதே, நாளை நமதே. நாம் எல்லாரும் ஒன்று சேருவோம் ஆன்மீகனியோடு. காட்